ஸோ இங்கேயும் மெட்ரோ வந்து நம்ம ஊர் பில்லர் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்படியே வச்சேன்னா ஸோ வந்து 7 ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ண போகுது. அதுக்கு வந்து இவங்க ப்ரைஸ் வந்து 7 ருபீஸ் வந்து 11 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கைஸ், இதுதான் நாக்பூரோட மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நம்ம ஊரில் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போகணுன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே 7 ஸ்டேஷன் கிராஸ் ஆக போகுது இந்த ட்ரெயினு. 11 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சேம் செட்டப் தான் அப்படியே இருக்குது எல்லாம். பட் ஆனால் அந்த டைமர் மட்டும் காணும், நம்ம ஊரில் ஓடும். ஸோ அங்கே இருக்க போர்டு அது வேணால் அட்வர்டைஸ்மெண்ட்னு போட்டிருக்காங்க. இதுதாங்க இங்கே உள்ள பிரச்சனையே. எங்கே போனாலும் அவங்களோட நேட்டிவ் மொழியில் வந்து ஹிந்தியில் வந்து இருக்குது. ஸோ இங்கே மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி ப்ளஸ் ஹிந்தி வந்து ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷ் வந்து நிறைய இடத்துல வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாக்பூரோட மெட்ரோ. இதுதான் லேக் வியூன்னு போட்டிருந்தானுங்க. பட் ஆனால் ஏரி தான் இருக்குது இங்கே. இங்கே வந்து ட்ரெயினை ரொம்ப கம்மியான கவுண்ட்டு பெட்டியை தான் விட்டுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகிடுச்சு, அதுக்குள்ளாரே ஃபுல்லாகிடுச்சு. நின்றுட்டு தான் போயிட்டுருக்காங்க விண்டோ கிட்ட. ஒரு மொத்தமாகவே ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டு தான். ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாமே லேடிஸுக்கு, இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டு 2 கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல்லாகிடுது. அப்புறம் ஒரு இன்ஜினுக்கு போயிடும் பாதி. கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது, சுத்தமாக இல்லை, துடைக்காத மாதிரி தான் இருக்குது. கீழே தரையெல்லாம் மண்ணாக தான் இருக்குது.